ஹாய்ங்க, எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹிப் பெல்ட் மார்க்கிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இப்போ என்னோடய பொண்ணுக்கு நான் உங்களுக்கு வந்துட்டு அளவு எடுத்து காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹிப் சைஸாக எடுத்துக்கோங்க. ஹிப் சைஸாக எடுத்துக்கலாம். 20 வருது, ஓகேங்களா? குட்டி பொண்ணு, அதனால் 20 வருது. இப்போது 20 டிவைடட் பை 2 10. இப்போது பாப்பாவுக்கு ஹிப் ரவுண்ட் எடுக்கும்போது 20 வந்துச்சுங்க. 20 டிவைடட் பை 2 20 டிவைடட் பை 2 10ங்க. 10 இன்ச்சஸில் எடுத்திருக்கேன். இன்ச்சு. இப்போது உங்களுக்கு வந்துட்டு இப்போ இதுதான் ஹிப்பு அப்படின்னா, சும்மா ட்ராயிங்லாம் வரைய தெரியாதுங்க. இப்போது இந்த ரவுண்ட் ஃபுல்லாக வர்றது தான் வந்துட்டு 20. நமக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் போகுது அப்படின்னா 10 இன்ச் நீங்கள் ஒர்க் பண்ணி பின்னாடி நம்ம நாட் வச்சு கட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 இன்ச்சஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். இப்போது அளவு எடுத்தாச்சு. இப்போது இந்த பாக்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஹிப் பெல்ட்டுக்கு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். சில்க் காட்டன் கிளாத்தில் நம்ம வந்துட்டு ஹிப் பெல்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு 1.5 இல்லைனா 2 இன்ச்சஸ் நம்மளுக்கு தேவையான அளவில் ஹைட் எடுத்துக்கலாம். வித்து நம்ம எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, இதை வித்தை எடுத்துக்கலாம். 2 இன்ச் நான் சேர்த்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் இப்படி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயே வந்துட்டு நீங்கள் சென்டராக ஏதாவது ஒர்க் கொடுக்குறீங்க அப்படின்னா 12 இன்ச் இருக்குதுங்களா, அது 6ஆக டிவைட் பண்ணிடுங்க. பாதியாக டிவைட் பண்ணால் 6 இங்கே ஏதாவது நம்ம திலகம் ஷேப் கொடுக்குறோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் நம்ம ஸ்டார்டிங் பண்ணிவிட்டு இங்கெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம சென்டராக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் இங்கே ஒரு 3-4 லைன் செயின் ஸ்டிச், மேலேயும் ஒரு 4 லைன் அந்த மாதிரி போட்டுடணும். கீழேயும் ஒரு 4 லைன் போட்டணும். எதுக்காக அப்படின்னா ஸ்டிச்சிங்கில் அடிப்படக்கூடாது, பீட்ஸ் அடிப்படக்கூடாது அப்படின்றது. மற்றபடி இதுதாங்க மெயின் மேட்ரு. உள்ளே வந்துட்டு நம்ம உங்களுக்கு அவங்கவுங்களும் பிடிச்ச மாதிரி நம்ம உள்ளே ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இனிமேல் நம்ம யூடியூப் சேனலில் லைவ் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஒரு வேளை லைவ் போடலாமா, லைவில் வந்தால் உங்களுக்கு என்ன சொல்லி தரணும் நீங்கள் பார்க்குறக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க லைவில் அப்படின்றத எனக்கு இந்த வீடியோ கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லைவ் எந்த டைம் வரலாம் அப்படின்றதையும் எனக்கு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அப்புறம் நம்மளோட சேனலில் பேசிக் அட்வான்ஸ் ஆரி கிளாஸ் வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்குதுங்க. 3D ஃப்ளார் மேக்கிங். அதை மட்டும் முடிச்சிட்டேன் அப்படின்னா நம்மளோட ஆரியில் அட்வான்ஸ் கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன கிளாஸஸ் வேணும் அப்படின்றதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். கண்டிப்பாக லைவ் வரலாமா, லைவில் எதை சொல்லித்தரணும் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். அதன்படி நான் வந்துட்டு லைவ் போடுறேன். என்னென்ன கிளாஸஸ் வேணும், ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடியோவுக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் வந்துட்டு நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் கடைசியாக ப்ளேலிஸ்ட் வரும். 100, 110 அப்படின்ற மாதிரி நம்பர் போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வரைக்கும் போட்ட வீடியோ எல்லாமே பார்க்க